டெய்லர் சித்ரா பேசுகிறேங்க. இது வந்து ஒரு பட்டு சேரீக்கு வந்து பாவாடை ஜாக்கெட்டு தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பட்டு பாவாடை, இதுக்கு லைனிங் எடுத்தாச்சு. 3 மீட்ரு வந்து பட்டு பாவாடைக்கு தேவைப்படும். லைனிங் கிளாத் வந்து 2 மீட்டருங்க, இது இருந்தால் போதும். இப்போ இதனுடைய ஹைட் வந்து 38 இன்ச்சு வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த 3 மீட்ரு கிளாத்தை வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஃபோல்டு பண்ணுமோ ஃபோல்டு பண்ணிவிட்டு 38 இன்ச்சு தையலுக்கு 1 இன்ச்சுங்க, மொத்தம் 39 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கணுங்க. லைன் பண்ணி அதை வந்து கட் பண்ணோம்னா அந்த பாவாடையோட ஹைட்டு பாருங்கள், இந்த மாதிரி லைன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த 39 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி கட்டிங் பண்ணிக்கணுங்க. இது வந்து பாவாடைங்க. இந்த பட்டு பாவாடை பாருங்கள், ஸ்டிச் பண்ணதும் ஃபைனலாக காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து லைனிங் கிளாத்துங்க. இதுவும் 2 மீட்டரில் வந்து 38 இன்ச்சு வருங்க ஹைட்டு. இது வந்து நம்ம ஒரு 36 இன்ச்சு எடுத்தால் போதும். மடித்து தைக்கும் போது கரெக்டாக வந்துடும், உள்ளுக்குள்ளே வந்துடுங்க. உள்ளே கரெக்டாக இருக்கும். ஹிப்புக்கு வந்துங்க 40 இன்ச்சு மொத்தம் ஃபுல் சுற்றளவு, பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் சேர்த்து 40. அதே மாதிரி இந்த லைனிங் பாருங்கள், ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். 4 லைனிங் ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். இந்த 4 லைனிங்கை வந்து 40 இன்ச்சு வந்துடும். 40 இன்ச்சுக்கு வந்து 4 ஃபோல்டுங்கும் போது 10 இன்ச்சு மார்க் பண்ணி மிச்ச கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அங்கங்கே தள்ளி ஒரு சின்ன சின்ன ஃப்ளீட் வச்சா போதும். பாருங்கள், இது வந்து இடுப்புக்கு பட்டிங்க. அந்த மேலே நாடா போடுவோம் இல்லைங்க, அதுக்கு வந்து இந்த பட்டிக்காக இந்த கிளாத் ஒன்று எடுத்துட்டேன். இப்போ பாவாடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி, அதாவது ஸ்பீடாக எப்பவும் தைக்கிறவங்களுக்கு பிரச்சனையில் பழக்கமாயிரும். புதுசாக தைக்கிறவங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம், 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து தைக்கணும். பட்டுப்பாவடைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் 2 இன்ச்சில் ஃப்ளீட் எடுத்திங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அது ஃபுல்லாக 40 இன்ச்சு வர மாதிரி மடித்து தைச்சிட்டுங்க. அடுத்தது பாருங்கள், இது வந்து இந்த பட்டிக்கு ஒரு லைனிங் கிளாத் வச்சு ஃபுல்லாக தைச்சிடணும். அந்த கரை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மடித்து அந்த நாடா கோர்க்கறதுக்காக 2 சைடும் மடிச்சுக்கணும். மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. அடுத்து இது வந்து பாவாடையில் வச்சு இது பாருங்கள், இது வந்து லைனிங். அந்த பாவாடையை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணுங்க. லைனிங் கிளாத்து வச்சு பாருங்கள், அப்படி சின்ன சின்னதாக மடித்து அந்த 40 இன்ச்சுக்கும் வந்து பாவாடை லென்த்துக்கும் லைனிங் கிளாத்தை வச்சு விட்டுறணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு 5 இன்ச்சு ஓப்பன் விட்டு இந்த பாவாடை எடுத்தது பாருங்கள், 5 இன்ச்சு ஓப்பன் விட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் லுக்கு இந்த பட்டு பாவாடையோடது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.